கதையின் பெயர் விதையும் விருட்சமும். ஒரு கிராமத்தில் மிகவும் வயதான ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சுமார் 80 வயது இருக்கும். தள்ளாடும் வயதிலும் அவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் குழி தோண்டி ஒரு மாக்கன்றை நட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக அந்த நாட்டின் அரசர் தனது பரிவாரங்களுடன் வேட்டையாடச் சென்று கொண்டிருந்தார். வெயில் கொளுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த முதியவர் சிரமப்பட்டு செடி நடுவதைப் பார்த்த அரசர் குதிரையை விட்டு கீழே இறங்கினார். முதியவரிடம் சென்று அரசர், பெரியவரே, உங்களுக்குத்தான் மிகவும் வயதாகிவிட்டதே. இந்த மாமரம் வளர்ந்து காய்த்து கனியாக பல வருடங்கள் ஆகும். அதுவரை நீங்கள் உயிரோடு இருந்து இதன் பழத்தை உண்ணவா போகிறீர்கள்? பிறகு ஏன் இந்த தள்ளாத வயதில் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று ஏளனமாக சிரித்தபடியே கேட்டார். வியர்வை துளிகளை துடைத்துக் கொண்டே அந்த முதியவர் அரசரை பார்த்து புன்னகைத்தார். அரசே, நான் சிறு வயதில் சுவைத்த மாம்பழங்கள் எதுவும் நான் நட்ட மரத்தில் இருந்து கிடைத்தவை அல்ல. அவை என் முன்னோர்கள் எனக்காக நட்டு வைத்து சென்றவை. அவர்கள் அன்று விதைக்கவில்லை என்றால் இன்று நான் சுவைத்திருக்க முடியாது. அதே போல இன்று நான் நடும் இந்த மரம் எனக்கானது அல்ல. இது என் பேர பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திற்கும் பயன்படும். அடுத்த தலைமுறைக்காக உழைப்பதில் இருக்கும் மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை என்று அமைதியாக பதில் அளித்தார். முதியவரின் பதிலை கேட்டு அரசர் வெட்கத்தில் தலை குனிந்தார். தன்னலம் கருதாத உங்களின் மனம் மிகவும் உயர்ந்தது பெரியவரே என்று பாராட்டி அவருக்கு ஒரு பொற்காசலுக்குள்ள பையை பரிசளித்தார். அதற்கு அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே, பார்த்தீர்களா அரசே, மற்ற மரங்கள் எல்லாம் வளர்ந்துதான் பலன் தரும். ஆனால் நான் நட்ட இந்த மரம் வளர்வதற்கு முன்பே எனக்கு பொற்காசுகளை பழங்களாக கொடுத்துவிட்டது என்றார். முதியவரின் சமயோசித புத்தியையும் நல்ல மனதையும் எண்ணி அரசர் வியந்து போனார். நீதி: நாம் செய்யும் செயல்கள் நமக்கு மட்டுமே பயன் தர வேண்டும் என்று நினைக்க கூடாது. சுயநலம் இல்லாமல் செய்யும் உதவிகளே வருங்கால சந்ததிக்கு நாம் சேர்க்கும் உண்மையான சொத்து.